ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பாளி ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பப்பாளியில் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் வந்து இருக்குங்க. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பப்பாளி பழத்தை வந்து சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த பப்பாளி வந்து ஸ்கின்னோட கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் ஏ, பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க வந்து டெட் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனையும் வந்து ஈவனாக வச்சுக்கும். இதனால் உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு 30லேருந்து 50 மில்லி வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த 30 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்க்கலாம். இந்த பப்பாளி ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நிறைய நார் சத்தும் வைட்டமின் ஏவும் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த பழத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா வந்து வயிறு வலிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த பப்பாளி பழத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத கழிவுகள் வந்து முழுமையாக வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் வந்து வலியும் வந்து குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த பப்பாளி பழ ஜூஸை வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் எல்லோரும் வந்து எடுத்துக்கணும். குறைஞ்சது 30 மில்லி அளவாவது வந்துட்டு ஒரு தினமும் வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கே வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். பப்பாளி பழம் ஜூஸ் போடுறதுக்கு அதில் மேலே இருக்க வந்து தோல் எல்லாம் வந்து நம்ம எடுத்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த மேலே இருக்க லேயர் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பப்பாளி ஜூஸை விட பப்பாளி பழம் வந்து அப்படியே சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து பப்பாளி பழம் அப்படியே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்க வந்து பப்பாளி பழம் வந்து அப்படியே சாப்பிடல அப்படின்னா வந்து நம்ம ஜூஸாக வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து குடிச்சிடுவாங்க. இந்த பப்பாளி இருக்க விதைகளை எல்லாம் வந்து எடுத்து கார்டனில் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பப்பாளி எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேன் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வெறும் பப்பாளி தேனும் கலந்துமே வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி வந்து ஜூஸை எடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு வேணும் அப்படின்னா வந்து இது கூட வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பப்பாளி பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பப்பாளி பழ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.